வணக்கம். ஸோ இந்த சோலார் வாட்டர் பம்பிங் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம ஜனவரி மாதம் பண்ணியிருந்தோம். ஸோ கிட்டத்தட்ட ஒரு 8 மாதம் ஆயிடுச்சு. இங்கே வந்து சும்மா உங்களுக்கு ஒரு ஏக்கர் தான் இருக்கும். இந்த இடத்துல ஒரு அறக்கட்டளை மாதிரி ரன் பண்ணலான்னு ஒரு பிளான் பண்ணியிருக்காங்க, ட்ரஸ்ட்டு மாதிரி. ஸோ இந்த போரு இதில் ஒரு 5 ஹெச்பி இருக்குது. அந்த 5 ஹெச்பிக்கு தான் நம்ம வந்து சோலார் பண்ணி கொடுத்துருந்தோம். ஸோ ஜிஐ ஸ்ட்ரக்சர் போட்டு பேனல் வந்து பார்த்திங்கன்னா லூம் பேனல் கொடுத்துருந்தோம். 590 வாட்ஸில் ஒரு 12 பேனலு. ஸோ 7.5 ஹெச்பி ட்ரைவ் போட்டு ரன் பண்ணுற மாதிரி கொடுத்துருந்தோம். ஸோ இப்போ இதில் என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா, இந்த இடத்துல போர்லேருந்து இந்த டேங்க்கை நம்புற அளவுக்கு தான் இப்போ யூஸ் பண்ணிகிட்ருக்காங்க. ப்ளஸ் தேவைன்னா காட்டுக்கு எடுத்து விடுவாங்க. ஒரு நாளைக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு 2 மணி நேரம் ரன் பண்ணுவாங்க. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னா, மீதி நேரம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆஃப் கிரிட் சிஸ்டம் மாதிரி பண்ணி கொடுத்து, இங்கே இருக்கிற லைட்டிங் ப்ளஸ் ஃபேனு, ஃப்யூச்சரில் ஒரு டன் ஏசி போடுற மாதிரி கேட்டிருந்தாங்க. ஸோ அதுக்கு எல்லாத்துக்குமே வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஆஃப் கிரிட் சிஸ்டம் பண்ணி கொடுத்துருக்கோம், லித்தியம் பேட்டரி போட்டு. ஸோ இதுதான் சேஞ்ச் ஓவர் இப்போ இன்வெர்ட்டர் பக்கம் இருக்குது. இதே மேலில் திருப்பணும் அப்படின்னோம்னா வாட்டர் பம்பிங்க்கு ரன் ஆகும். வாட்டர் பம்பிங்க்கு வந்து இந்த இடத்துல நமக்கு ட்ரைவ் ஆன் ஆகும். ஸோ எம்சிபி ஆஃப் பண்ணிவிட்டு இப்போ சேஞ்ச் ஓவர் மேலே தள்ளிட்டு எம்சிபி ஆன் பண்ணோம் அப்படின்னோம்னா நமக்கு வந்து ட்ரைவுக்கு வந்து சப்ளை வந்துடும். ஸோ இந்த 6 பேனலாக 2 ஸ்ட்ரிங்காக கொடுத்து இது வந்து சேஞ்ச் ஓவர் மேலே தள்ளினா சீரியஸ் ஆகி 12 பேனலோட வோல்டேஜும் வந்து பார்த்திங்கன்னா ட்ரைவுக்கு வர மாதிரி. டிசி வோல்டேஜ் 567. ஸோ இதே வந்து பார்த்திங்கன்னா சேஞ்ச் ஓவரை கீழே தள்ளணும் அப்படின்னா அங்கே இன்வெர்ட்டருக்கு வந்து பார்த்திங்கன்னா ஆஃப் கிரிட் இன்வெர்ட்டருக்கு போகும். 280 வோல்ட்டாக 2 ஸ்ட்ரிங்காக போகும். 2 ஸ்ட்ரிங்கை வந்து பார்த்திங்கன்னா பேரலல் பண்ணி அதை அவுட்புட்டை வந்து நம்ம இங்கேருந்து பைப் லைன் பண்ணி ப்ளஸ் ஒரு 300 அடிக்கு பைப் லைன் இந்த இதில் போகுது. அதில் போய் அங்கே வந்து பார்த்திங்கன்னா ஆஃப் கிரிட் சிஸ்டம் ஆன் பண்ணுறோம். ஸோ இப்போ கொடுத்துருக்கு இன்வெர்ட்டர், இங்கே கொடுத்து சப்ளை இங்கே கொடுத்தாச்சு. இப்போ இன்வெர்ட்டர்கிட்ட வந்து சப்ளை போயிட்டுருக்கு, அங்கே போய் பார்க்கலாம். ஸோ ஒயர் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 100 மீட்டருக்கிட்ட போயிருக்கு. அதாவது ஒரு 300 அடி ஒயர் ட்ராவல் பண்ணுது இந்த பைப்லேயே, அப்படியே அதிலே ட்ராவல் பண்ணி அங்கே போகுது. ஸோ அங்கேருந்து பைப் லைனில் கொண்டு வந்து டிசி சிஸ்டம் இங்கே கொண்டு வந்து கொடுத்துருக்கு. ஸோ இன்வெர்ட்டரும் பேட்டரியும் டெம்பரரியாக இங்கே வச்சுருக்கு. நாளைக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல ரூம் மாதிரி, இந்த ரூமில் வைக்கிற மாதிரி பிளான் பண்ணியிருக்கு. ஸோ இந்த ஓப்பனாக இருக்கிறனால இதெல்லாம் கொஞ்சம் அடைக்கிற வரலாம் அவுட்டோரில் இங்கே வைக்கிற மாதிரி பிளான் பண்ணியிருக்கு. ஸோ லித்தியம் பேட்ரி யூடிஎல் பிராண்டு 100 AH 96 வோல்ட்டில். இன்வெர்ட்டர் வந்து பார்த்திங்கன்னா 7.5 kVA 96 வோல்ட்டு. ஸோ பேட்ரி வோல்டேஜ் வந்து பார்த்திங்கன்னா 100.8 இருக்குது. சார்ஜிங் கரண்ட் வந்து பார்த்திங்கன்னா இப்போ 16.4 போயிட்டுருக்கு. டெம்பரேச்சர் பேட்டரியோட டெம்பரேச்சர் 31. ஸோ இப்போ வந்து நான் அவுட்புட் கனெக்ட் பண்ணல, அதனால் வந்து ஜஸ்ட் ஆன் பண்ணி மட்டும் பார்த்துருக்கு. சோலார் 277. அங்கே ட்ரைவுக்கு போகிறப்ப 582 வோல்ட் போயிட்டு இருந்தது. இங்கே வந்து 280. ஸோ அவுட்புட் வந்து பார்த்திங்கன்னா 3200 வாட்ஸ் கிட்ட வந்துகிட்ருக்கு பேனலில் இருந்து. இன்வெர்ட்டர் ஆஃபில் இருக்குது. சோலார் சார்ஜிங். ஸோ இன்வெர்ட்டர் இப்போ தான் ஆன் பண்ணுறோம். இன்னும் அவுட்புட் கனெக்ட் பண்ணல. ஸோ சும்மா டெம்பரரியாக பார்க்குறதுக்காண்டி. ஸோ ஆல்ஃபா ப்ளஸ் சோலார் யூடிஎல் இன்வெர்ட்டர் தான் பண்ணியிருக்கு. ஒரு வைஃபை கனெக்ஷனோடு வந்துடும்.
இங்கே வைஃபை கனெக்ஷன் இல்லாதனால அதை கான்ஃபிகர் பண்ணல. பேட்ரி வந்து 100 வோல்ட்டு 17 ஆம்ஸ் சார்ஜிங். இதுதான் லித்தியம் பேட்ரி. ஃபுல்லாக இது வந்து பார்த்திங்கன்னா 100 AHல் ஒரு 8 பேட்ரி நார்மல் லெட் ஆசிட் பேட்ரி வச்சோம்னா இடமும் ப்ளஸ் அதிகமாக வரும். ப்ளஸ் இது வந்து காம்பேக்டாக இருக்கும். இதோட லைஃப் டைமும் அதோட கம்பேர் பண்ணுறப்ப கொஞ்சம் அதிகம். நாளைக்கு இதில் ஏதாவது ஒரு பேட்ரி போச்சுன்னா அதோட செல்ஸை மட்டும் எடுத்துகிட்டு வேறு செல் மட்டும் எந்த பார்ட் போயிருக்கோ அதை மட்டும் நம்ம கழட்டிட்டு ரீப்ளேஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் இதோட அட்வான்டேஜ். ஸோ இதில் வந்து என்னென்னலாம் ரன் ஆகும் அப்படின்னா, ஒரு டன் ஏசி கொடுக்குறோம் அப்படின்னம்னா பேட்ரி ஃபுல்லாக இருக்கிறப்போ ஒரு 8 மணி நேரம் 10 மணி நேரம் வந்து பார்த்திங்கன்னா பேக்கப் உங்களுக்கு தாராளமாக இருக்கும். இதே லைட்டு ஃபேனு டிவி இந்த மாதிரி கொடுக்குறோம்னா நமக்கு தாராளமாக பேக்கப் ஒரு 2 டேஸுக்கு அதிகமாக லைட்டு ஒரு 20 லைட்டு ஒரு 5 ஃபேனு இதெல்லாம் யூஸ் பண்ணோம்னா கூட ஒரு 2 நாளைக்கு பேக்கப் தாராளமாக நிற்கும். தேங்க்யூ. இந்த மாதிரி வீடியோ உங்களுக்கு நம்ம போடுற ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு அடிக்கடி பார்க்கணும். இந்த சைட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா மோகனூரில் ஆற்றுக்கு பக்கத்தில் வந்து பார்த்திங்கன்னா அந்த சைட் அமைஞ்சிருக்கு. மோகனூரில் அந்த சிவன் கோயில் ஒன்று இருக்கும், அதுக்கு ஆப்போசிட்டில் ஜஸ்ட்டு. ஸோ இங்கேருந்து பார்த்தாவே ரிவர் தெரியும். இதுதான் லாஸ்ட்டு. ஸோ சோலார் சம்மந்தப்பட்ட சர்வீஸ் ப்ளஸ் புதுசாக இன்ஸ்டால் பண்ணோம்னா கீழே இருக்கிற கான்டாக்ட் நம்பருக்கு கால் பண்ணுங்கள். தேங்க்யூ.